ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை சாதம் பிரியாணி சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சமையல் கற்போம். இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கின 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்க்குறேன். கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்ல கலர் மாறி வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்த தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு சாஃப்டாகணும். மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் தக்காளியை ஒரு ஓரமாக ஒதுக்கிக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டை, அப்புறமா அரை டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டையை கலந்துக்கலாம். முட்டை பீஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். முட்டை சேர்த்து உடனே கலந்தோம் அப்படின்னா முட்டை பீஸ் சின்னதாகிடும். அதனால் இந்த மாதிரி முட்டையை நல்லா பெருசாகவே பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், முட்டையை கொஞ்சம் பெருசாகவே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வெங்காய தக்காளியோடு சேர்ந்து கலந்துக்கோங்க. முதல்ல நம்ம முட்டையை நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து கலந்துக்கணும். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம வேக வச்ச சாதம். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் வேக வச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி அரிசி கூட இதில் வேக வச்சு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா இருக்குங்க. சாதத்தை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்த முட்டை எல்லாமே சாதத்தோடு கலந்து ஒன்றாகணும். அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட முட்டை சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.